உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடான சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். இதில் மொத்தம் 22 பிரிவுகள், 12 அட்டவணைகள், 94 திருத்தங்கள், 465 உட்பிரிவுகள் மற்றும் 1,17,369 சொற்கள் உள்ளன. இது ஆங்கில பதிவை தவிர ஒரு அதிகாரப்பூர்வ இந்தி மொழிபெயர்ப்பினையும் கொண்டுள்ளது. அரசியலமைப்பு உருவாக்கும் பணி 29 ஆகஸ்ட் 1947 அன்று முதல் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் தொடங்கப்பட்டது. முழுமையடைந்த அரசியலமைப்பு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இருப்பினும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி என்ற சொல்லிற்கு பதிலாக ஒன்றியம், யூனியன் என்ற சொல்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது பல்வேறு நாடுகளில் அரசமைப்பு சட்டங்களில் கூறுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, புனராய்வு அமெரிக்கா, அடிப்படை கடமைகள் USSR, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து, அவசர நிலை பிரகடனம் ஜெர்மனி, கூட்டாட்சி முறை கனடா, பாராளுமன்ற ஆட்சி முறை இங்கிலாந்து, சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து, அதிகார பொது பட்டியல் ஆஸ்திரேலியா, அரசியல் சட்டத்திருத்த முறை தென் ஆப்பிரிக்கா, ராஜ்யசபா நியமன MPக்கள் அயர்லாந்து. இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான பகுதி 1858 1947 வரை ஆங்கிலேயர் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்த காலத்தில் வெளிநாட்டு ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற இந்திய சுதந்திர இயக்கம் படிப்படியாக உயர்வு கண்டது. 1934 இந்தியாவிற்கு ஒரு அரசியல் நிர்ணயம் சபை வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டது. பின்னர் 1936 1939 இக்கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அதன்படி அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கலாம் என கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் 1942 பரிந்துரைத்தது. பின்னர் வந்த அமைச்சரவை தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்தது. அதன்படி அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் ஜூலை 1946 நடைபெற்றது. டிசம்பர் 1946 அரசியல் நிர்ணய சபை கூடியது. அச்சபையின் தலைவராக டிசம்பர் 11 1946 ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 29 அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத B.R. அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது. B.R. அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவ ராவ், D.P. கைதான் ஆகியோர் இக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. நவம்பர் 4 அரசியல் நிர்ணய சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட இவ்வறிக்கை முழு வடிவம் பெற்று 1949 நவம்பர் 26
அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்றது. லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 1930 ஜனவரி 26 இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றே தீருவது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டதன் நினைவாக ஜனவரி 26 தேதியை இந்திய குடியரசு நாளாக ஏற்பது என்றும் அரசியல் நிர்ணய சபை முடிவு செய்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 இந்திய குடியரசு தினத்தில் நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து இந்திய பிரிட்டிஷ் அரசாட்சியிலிருந்து நீக்கப்பட்டது. இதுவே இந்திய அரசியல் அமைப்பு உருவான விதம். நன்றி.